நாமக்கல் குமாரபாளையம் ஹைவேயில் மெட்ரோ மல்டி ஸ்போர்ட்ஸ் சிட்டி விளையாட்டு மைதானம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் பவுலர் நடராஜன் ரிப்பன் வெட்டி மைதானத்தை திறந்து வைத்தார். விழா குழுவினர் நடராஜனுக்கு தடபுடல் வரவேற்பு அளித்தனர். இப்போ கிரிக்கெட்டும் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லயும் இப்போ நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காது. பட் எல்லாரோட அவங்கள சப்போர்ட் இருக்கு. பட் எல்லா துறையிலையுமே இப்போ முன்னாடி தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியும், எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் அது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இருக்கிறவங்க இப்போ நிறையா விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. அவங்க லைஃப் கோல் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நிறைய துறையில் நிறைய பேர் சாதிச்சுட்டே வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட செஸ்ல அவங்க வின் பண்ணிட்டு வந்தாரு. அதெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்கு. இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வே தெரியல. இந்த மாதிரி போனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியல. மற்றபடி எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் கிடைக்கும். நீ பலனை நோக்கி போகக்கூடாது. ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். அதுக்காக நீ ஒன்று நிறைய மெருகேற்றிக்கணும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மெயின் திங் அவனோட உடம்பு தான் அவனோட மூலதனம். ஸோ அவன் உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானோ அதுக்கான பலன் கிடைக்கும். ப்ளஸ் அவனோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கமிட்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் பண்ணும். பட் என்ன நடந்தாலும் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடைச்சிட்டே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ அங்கேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ், நிறைய மேட்ச் விளையாடணும், நிறைய நிறைய விஷயங்கள், இந்த மென்டாலிட்டி ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே நேர்கோட்டுக்கு போனாதான் மட்டும்தான் அவன் அடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருக்க முடியும். ஸோ இடையில நிறைய இடைகள் வரும், நிறைய தொந்தரவுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் பண்ணணும்.